அதாவது வாழ்க்கையில் இயற்கை விதிமுறைப்படி வாழ்க்கையில் மனித வாழ்க்கைக்கு குரு யாருன்னா பெண்கள் தான். தொழிலுக்கு, விளையாட்டுக்கு, எப்படி விளையாடணும், எப்படி வாழணும், எப்படி பேசணும், இப்படி எல்லாவற்றையும் எப்படி தொழில் செய்யணும், எப்படி நிர்வாகம் செய்ய வேண்டும், எப்படி ஆட்சி செய்ய வேண்டும், இப்படி எல்லாவற்றையும் கற்றுக்கொள்வதற்கு எப்படி சண்டை போடணும், எப்படி உறவுமுறைகளை கடைபிடிக்க வேண்டும், நண்பர்களிடம் எப்படி பழக வேண்டும், எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிறவர்களாக ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் கற்றுக் கொடுக்கிறவர்களாக யார் இருக்காங்கன்னா ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே குரு யாருன்னா பெண்கள் தான். ஏன்னா பெண்கள் தான் குரு அப்படின்னா எதனால் அப்படின்னா இதுக்கு பெண்களுக்கு பெண் வாழ்க்கை என்பது பெண்களுக்கு சொந்தமானது. பெண்களுக்கு சாதகமாக வாழ்வது தான் ஆண்களுடைய வேலை, பெண்களுக்கு உதவியாக வாழ்வது தான் ஆண்களுடைய வேலை. அப்போ வாழ்க்கை என்பது பெண்களுக்கு சொந்தமானது. பெண்கள் ஆண்களை தங்களுக்கு சாதகமாக வாழ வேண்டும் என்று ஆண்களை பழக்கப்படுத்துவார்கள். தங்களை புரிந்து கொள்ளுங்கள், பெண்களாகிய தங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்களை பழக்கப்படுத்துவார்கள். அதனால தான் பெண்ணின் உணர்வுகளை ஏன் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பெண்களுக்கு சாதகமாக வாழ வேண்டும் ஆண்களுக்கு சாதகமாக வாழ்ந்தால் என்ன ஆகும், ஆண்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டால் என்ன ஆகும்னா இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்க உலகங்கிறது அதுதான். ஆண்களுக்கு சாதகமாக பெண்கள் வாழ்ந்தால் என்ன ஆகும், ஆண்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டால் என்ன ஆகும்னா இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு இந்த உலகத்தில், வன்முறை, நோய்கள், விபத்துகள், ஒரு பாதுகாப்பு இல்லை, ஒரு மரியாதை இல்லை, ஒரு ஒழுக்கம் கிடையாது, கட்டுப்பாடு இல்லை, இப்படி மனுஷங்க அழிவை நோக்கி போயிட்டுருக்காங்க. ஆண்களை புரிந்து கொண்டால் இதான், ஆணின் உணர்வுகளை புரிந்து கொண்டால் இதான் நடக்கும். அழிவை நோக்கி போக வேண்டியது தான் வழி, வேறு ஒன்றும் வழி கிடையாது அப்படின்னு இதுதான். அப்போ பெண்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளும் பொழுது தான், பெண்களுக்கு சாதகமாக வாழும் பொழுது தான், பெண்கள் தங்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ளுமாறு ஆண்களை வளர்க்கும் பொழுது பழக்கப்படுத்தும் போது தான் இந்த உலகம் மென்மையாகவும் பாதுகாப்பாகவும் வரும். பெண்கள் மென்மையானவர்கள், அவங்க மென்மையாக தான் வாழணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்க உணர்வுகளை புரிந்து கொண்டு வாழும்போது ஆண்களும் எளிமையாக வாழ்வார்கள். பெண்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு வாழ்வது என்பது ஒரு எளிய வாழ்க்கையை புரிந்து கொள்வது, எளிமையான வாழ்க்கையை புரிந்து கொள்வது என்பதாக அது பொருள்படும். ஆனால் வாழ்க்கை என்பது பெண்களுக்கு சொந்தமானது அப்படின்னா பெண்களுக்கு உதவி செய்வது தான் ஆண்களுடைய வேலை. பெண்கள் தங்களுக்கு சாதகமாக ஆண்களை வாழ நிர்பந்திப்பார்கள். அதற்கு உடன்பட்டு ஆண்கள் வாழ வேண்டும், பெண்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் பெண்களுக்கு சாதகமாக வாழ முடியும். பெண்களுக்கு சாதகமாக வாழ வேண்டுமென்றால் பெண்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா அப்போ பெண்கள் தான் எல்லாத்துக்கும் குரு. பெண்கள் தங்களை பற்றி கற்றுக் கொடுப்பாங்க. நான் எப்படி வாழ்வேன், எனக்கு என்ன பிடிக்கும், நான் எப்படி தொழில் செய்வேன், அப்போ எனக்கு உதவி செய்ய போகிறேன். பெண்களாகிய எங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய போகிறீர்கள் ஆண்கள், அதனால் எங்களை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நாங்கள் எப்படி தொழில் செய்வோம், நாங்கள் எப்போ ஓய்வு எடுப்போம், நாங்கள் எப்படி எங்களுக்கு எது வரைக்கும் எது பிடிக்கும் எது பிடிக்காது, பெண்கள்னால் எங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீ உதவி செய்யணும். எங்களை மீறி நீ போகக்கூடாது, எங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். எங்களை மீறி நீ போகணுன்னு ஆசைப்படக்கூடாது. பெண்களை விட மேலானவர்களாக விளங்க வேண்டும் என்கிற ஆசை ஆண்களாகிய உங்களுக்கு வந்துவிடக்கூடாது. ஏன்னா நீ எனக்காக தான் நீ உழைக்கிற, எனக்கு உதவி செய்கிறக்காக தான் உன்னுடைய வாழ்க்கை. ஆண்களாகிய உங்களுடைய வாழ்க்கை, பெண்களாகிய எங்களுக்கு உதவி செய்வது தான். அப்படி இருக்கும்போது எங்களுக்குள்ளே தான் நீ இருக்கணும். எங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவோ அதை தான் நீ பூர்த்தி பண்ணணும். எங்களை விட நீ மேலானவராக போயிடக்கூடாது. அது எங்களுடைய எதிர்பார்ப்பு. பெண்களாகிய எங்களுடைய எதிர்பார்ப்பு அது கிடையாது. அதனால் நீ எங்களுடைய எதிர்பார்ப்பு என்னங்கன்னா எங்களுக்குள்ளே நீ கட்டுப்பட்டுரு, எனக்கு ஒரு உதவியாளராக இரு, அவ்வளோதான். ஏன்னா என்னை மீறி நீ போகணும்னு ஆசைப்படாது, அதை நாங்கள் எதிர்பார்க்கலை. நான் கேட்குறத நீ செய், கேட்காததெல்லாம் எனக்கு கேட்காததை எதிர்பார்க்காததை என்னால் முடியாததெல்லாம் செஞ்சு என்ன நீ அசத்தணும்னு நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் ஏன் ஆண்களுக்கு குருவாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது, இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்கள் தான் பெண்களுக்கு குரு. ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே குரு. இது ஆண்களை புரிந்து கொள்கிற உலகம், ஆண்களுக்கு சாதகமாக இயங்குகிற உலகம். அதனால் ஆண்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, ஆண்களுக்கு உதவியாக இருப்பது தான் பெண்களுடைய வேலை. அப்படி இருக்கும்போது அந்த உதவியாக கூட இருக்க முடியாத நிலைமை இன்றைக்கி இருக்குது. அந்தளவுக்கு இது மிக பிரம்மாண்டமான உலகம். அப்படி இருக்கும்போது ஆனால் உதவியாக இருக்கிறதுக்காக பெண்கள் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும், வேறு வழியே இல்லை. அதுதான் பெண்களுக்கு பாதுகாப்பு. ஆண்களுக்கு எங்களால் உதவி செய்ய முடியாதுன்னு பெண்கள் வீட்டில் உட்காந்தாங்கன்னா அப்போ அதுதான் அடிமைத்தனங்கிறது. அதனால் நீ வேலை செஞ்சால் கூட நீ வேலைக்கு போகிற, ஆண்களைப் போல் நீ வேலைக்கு போகிற அப்படின்னாலும் உன்னால் எல்லா வேலையும் செய்ய முடியாது. ஆண்களுக்கு நிகரான எல்லா வேலைகளையும் உன்னால் செய்ய முடியாது. எளிதான வேலைகள் கொஞ்சம் தான் இருக்குது. பெண்களால் செய்ய முடிகிற வேலை இந்த இயந்திர அறிவியல்களில் கொஞ்சம் தான் இருக்குது. ஆனால் எல்லா வேலையும், இந்த உலகத்தில் உள்ள எல்லா வேலையும் ஆண்கள் செய்வான்.
ஆனால் எல்லா வேலையும் ஆண்கள் செய்ய முடியாது. இந்த உலகத்தில் உள்ள எல்லா தொழில்கள்லையும் ஒரு 20-25% தான் பெண்களால் செய்ய முடியும். மற்ற எல்லா தொழிலையும் ஆனால் ஆண்கள் செய்வாங்க. அப்படி இருக்கும்போது ஆண்களுக்கு ஒரு 25% தான் பெண்கள் உதவியாக இருக்க முடியும். மீதி 75% பெண்களால் ஆண்களுக்கு உதவியாக இருக்க முடியாது. அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் பெண்கள் ஆண்களை விட எவ்வளோ பொறுப்புக்கு மேலே போனாலும் அதுவும் பெண்கள் வந்து ஆண்களுக்கு செய்கிற உதவி தான். மற்றபடி பெண்கள் ஆண்களை விட மேலே போயிட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ வந்து ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியில் ஒரு பெண் வந்து முதலாளியாக இருக்கிறாருன்னா அவருக்கு கீழே ஆண்கள் வேலை பார்த்தாலோ அதுவும் அந்த பெண் வந்து ஆண்களுக்கு செய்கிற உதவி தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில். என்ன தான் உயர்ந்தாலும் நீங்கள் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்களுக்கு பெண்கள் செய்கிற உதவியாகத்தான் அது பெண்களின் முன்னேற்றத்தை அது காமிக்கும். ஏன்னா இது இப்போ ஆண்களுக்கான உலகம், ஆண்களால் உருவாக்கப்பட்ட உலகம், ஆண்கள் தான் இந்த உலகின் உரிமையாளர்கள். ஆண்களின் உணர்வுகளை புரிந்து கொள்வது தான் பெண்களுக்கு கட்டாயம். அதனால் ஆண்களை மீறி பெண்களால் வந்து ஆண்களுடைய தயவு ஆண்களால் பெண்களுக்கு ஒரு எல்லாமே தேவைப்படுது. எல்லாத்தையும் எதிர்பார்க்குறதுக்கு ஆண்கள் தான் வழிகாட்டுவார்கள் இந்த இயந்திரம். அப்படி இருக்கும்போது இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்களின் உணர்வுகளை பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஆண்களுடைய எதிர்பார்ப்பு இதப்போ ஆண்கள் தான் இந்த இயந்திர அறிவியலில் பெண்களுக்கு குரு. அதுவே இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அது வந்து எளிமையான உலகம். அங்கே வந்து பெண்கள் தான் குரு. பெண்களுக்கு சாதகமாக ஆண்கள் வாழ வேண்டும். பெண்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் அப்படிங்கிறத பெண்கள் ஆண்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். அனைத்து விஷயத்தையுமே ஒரு தொழில் எப்படி செய்யணும், சின்ன வயசுலேயே வந்து ஒரு 8 வயசுக்குள்ளே பெண்களை பற்றி ஆண் பெண் பிள்ளைகள் இருவருமே தெரிந்து கொள்வார்கள். பெண்களுக்கு உதவி செய்வார்கள். ஆண்கள் சின்ன குழந்தையாக இருக்கும்போது, அவன் சின்ன பையனாக இருக்கும்போதே ஒரு 8 வயசுக்குள்ளே இருக்கும்போதே அம்மா கூட போய் தோட்டத்துக்கு போய் வேலையெல்லாம் செஞ்சு எப்படி அம்மாவுக்கு உதவியாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கற்றுப்பான். அம்மா எப்படி வேலை செய்வாங்க, எப்படி வேலை வாங்குவாங்க, அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி வேலை பார்க்கணும், அதை மீறணும்னு நினைக்கக்கூடாது. அவங்கள மீறி அப்படியெல்லாம் ஒரு திறமையை காட்டணுங்க. அவங்களுக்கு கீழே தான் இருக்கணும். பெண்கள் எப்போவுமே வியப்பாக தெரியணும். ஆண்களின் கண்ணுக்கு பெண்கள் வியப்பாக தெரியணும். ஆண்கள் திறமையை அதிகமாக போச்சுன்னா அப்புறம் பெண்களுடைய கண்களுக்கு ஆண்கள் வியப்பாக தெரிய ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ ஆண்கள் பெரியவர்களாக மாறி விடுவார்கள். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி உதவியும் செய்யணும். அதே நேரத்தில் ஆண்கள் வந்து பெண்களுக்கு உதவியாகவும் இருக்கணும். அதே நேரத்தில் பெண்களை விட மேலானவர்களாக திறமையில் அதிகமானவர்களாக ஆகிவிடக்கூடாது. எப்போவுமே குரு வந்து குருவாக இருக்கணும். குருவை மிஞ்சிய சிஷ்யர்களாக ஆண்கள் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, இருக்கக்கூடாது. அதுதான் பெண்களுக்கு பாதுகாப்பு. அப்போ பெண்கள் தான் இந்த மனித வாழ்க்கைக்கு குருன்னு எதை அடிப்படையாக சொல்கிறேன்னா பெண்களுக்கு சாதகமாக வாழ வேண்டும். அதனால் பெண்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. அவங்களுடைய எதிர்பார்ப்பு, பெண்களும் தங்களுடைய உணர்வுகளை இப்போ ஆண்களுக்கு புரிய வைக்கணும், கற்றுக் கொடுக்கணும். தங்களை பற்றி ஆண்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். நாம் எப்படி தொழில் செய்வோம், எனக்கு தகுந்த எல்லாத்தையும். அதனால் பெண்கள் தான் குரு. இந்த மனித வாழ்க்கைக்கு இயற்கை விதிமுறைப்படி பெண்கள் தான் குரு. மனித உயிரினத்திலும் எல்லா உயிரினத்திலுமே பெண் உயிரினம்தான் குரு. அது சிங்கமாக இருந்தாலும், சிறுத்தையாக இருந்தாலும், கரடியாக இருந்தாலும் சரி, கழுதையாக இருந்தாலும் சரி, நாயாக இருந்தாலும், நரியாக இருந்தாலும், எறும்பாக இருந்தாலும், பூனையாக இருந்தாலும், புலியாக இருந்தாலும், முள்ளம்பன்றியாக இருந்தாலும், எல்லா புழுவாக இருந்தாலும் சரி, எல்லா உயிரினத்துலேயும் அந்த பெண் உயிரினம்தான் குருவாக இருக்கிறது. பெண் உயிரினத்தை சார்ந்து ஆண் உயிரினம் வாழ வேண்டியிருக்கிறது. பெண் உயிரினத்தின் உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் ஆண் உயிரினத்துக்கு இருக்கிறது. அவர்களுடைய எதிர்பார்ப்பு இப்படி. அதனால் பெண் உயிரினம்தான் உயிரினங்களுக்கு குரு. ஆண் உயிரினத்துக்கும் பெண் உயிரினம்தான் குரு. தொழில் எல்லாத்துக்குமே, தொழிலும் சரி அல்லது குடும்பமும் சரி, நிர்வாகமும் சரி, விளையாட்டு, கலைகள், வேட்டையாடுதல், எல்லாத்துக்குமே பெண்கள் தான் குரு. வேட்டையாடுதலில் கூட பெண்கள் தான் குரு. அந்த மாதிரி பெண்கள் வீட்டில் இருப்பாங்க, ஆண்கள் வேட்டையாடிட்டு இருப்பாங்க, அப்படிலாம் கிடையாது. பெண்களும் ஆண்களோடு சேர்ந்து வேட்டையாட போகணும். ஏன்னா வேட்டையாடுறதுக்கு தான் வந்து பெரிய உயிரினங்கள் எதுவுமே தான் இங்கே இல்லையே. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு. பெண்களும் வேட்டையாட போகணுன்னா கண்டிப்பாக இங்கே சிங்கம் புலி எல்லாம் இல்லாமல் இருக்கிறது தான் நல்லது. சிங்கம் புலி இல்லாத ஒரு காடுகளில் போய் பெண்கள் வேட்டைக்கு போவாங்க. அப்போ பெண்கள் என்ன வேட்டையாடுவாங்க, அதாவது ஒரு ஊர் இருக்குன்னாக்கா, இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஒரு ஊர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஊரில் வேட்டையாடுறதுக்காக போவாங்க. என்ன வேட்டையாடுவாங்க, ஏதாவது வேட்டையாடுதல்ங்கிறது என்னென்னா அது வாழ்வோடு கலந்தது. நீ தனியாக நான் வேட்டையாட போகிறேன் அப்படின்னு சொல்லி வில்லம்ப தூக்கிட்டு போகணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. வேட்டையாடுதல்னா என்னென்னா நீ வழியில் போகிற ஏதோ ஒரு தீங்கான உயிரினம், ஒரு தேடு இருக்குது, ஒரு நட்டுவக்காளி தேடு இருக்குதுன்னா அது என்ன பண்ணுவீங்க, கொல்லுவீங்கள்ல. அதான் வேட்டையாடுதல். ஒரு பாம்பு வந்து உங்களை வந்து கடிக்க வருது,
அதை கடிச்சிருச்சு அப்படின்னா அதை நீங்கள் கொல்லுவீங்க. கடிக்கிறதுக்கு முன்னாடியே கடிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு பாம்பு வந்துருச்சு, அதை என்ன பண்ணுவாங்க, கொல்லுவாங்க. ஆனால் சட்டத்தில் இடம் கிடையாது. ஆனால் என்ன பண்ணுவாங்க, கொல்லுவாங்களா மாட்டாங்களா? அப்போ அதுதான் வேட்டையாடுதல். இந்த மாதிரி வேட்டையாடுதலுங்கிறது அதுக்காக நீங்கள் வந்து புறப்பட்டுட்டு சிங்கம் புலி சிறுத்தைகள் இருக்கும்போது அதை வேட்டையாடினாங்க. இப்போ தான் அதெல்லாம் கிடையாதுல்ல. சிங்கம் புலி சிறுத்தைகள்லாம் இருக்கும்போது அதை வேட்டையாட போனாங்க. அது வந்து அப்போ பெண்களை பெரும்பாலும் கூட்டு போக மாட்டாங்க, ஏன்னா அது ரொம்ப கடினமானது. அப்போ பெண்களும் வேட்டையாடணும், அதுதான் சமத்துவம். அப்போ இங்கே இந்த சிங்கம் புலி ஒரு பாதுகாப்பான ஒரு உலகத்தை உருவாக்கி கொடுத்தா தான் பெண்கள் அங்கே குருவாக இருக்க முடியும். அனைத்து விஷயங்கள்லையும் பெண்கள் குருவாக இருக்கணும்னா ஒரு பாதுகாப்பான ஒரு சமூகம் இருக்க வேண்டும். வன்முறை நிரம்பிய இந்த உலகில் பெண்கள் குருவாக இருக்க முடியாது, ஆண்கள் தான் குருவாக இருக்க முடியும். அதனால் வன்முறையே இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது. ஆண் சர்வாதிகாரமே இருக்கக்கூடாது. அப்படி அந்த உலகத்தில் பெண்கள் குருவாக இருக்க முடியாது. அப்போ ஆண்கள் வந்து பணிவாக ஆண் சர்வாதிகாரத்தை கைவிட்டு விட்டு மென்மையானவர்களாக மாறி குழந்தைகளாக மாறி, அப்போ தான் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை இங்கு உருவாகிறது. அப்போ தான் பெண்கள் அந்த குரு என்கிற அந்த பதவியை கையில் எடுத்துக்கொள்வார்கள். குரு என்கிற ஸ்தானத்தை வகிப்பார்கள். குரு என்கிற அந்த நிலையை ஏற்றுக்கொண்டு, அந்த பதவியை ஏற்றுக்கொண்டு மனித இனத்தை வழி நடத்துவார்கள். அப்போ அதுக்கு இங்கே மனுஷங்க முதல்ல ஒத்துழைக்கணும், ஆண்கள் ஒத்துழைக்கணும். பெண்கள் தான் குருங்கிறதுக்காக ரவுடிகளையும் கொலகார ஆண்களையும் ரவுடிகளாக இருக்கிற ஆண்களையும் பெண்கள் தங்களுக்கு வழிக்கு கொண்டு வர முயற்சி செய்வார்கள்னு சொல்லவே முடியாது தானே. அது வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அப்போ வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அப்போ ஆண்கள் மென்மையானவர்களாக மாற வேண்டும். அப்போ தான் பெண்கள் அந்த குருவாக மாற முடியும். பெண்கள் உயர வேண்டுமென்றால் ஆண்கள் தாழணும், தன்னை தாழ்த்தி கொள்ள வேண்டும். கொஞ்சம் இறங்கிப்போ, குழந்தையாக மாறு. உன்னுடைய கொடூர குணத்தை, நீ மிருக குணத்தை ஒழித்து விட்டு அதை எல்லாம் உன்னிடமிருந்து அழித்து விட்டு நீ குழந்தையாக இரு. நீ வந்து உயரத்தில் இருந்தான்னா பெண்கள் தாழ்வாக தான் தெரிவாங்க. நீ கீழே வா, பெண்கள் அப்போ உயர்ந்துருவாங்க. அப்போ தான் பெண்கள் எழுந்திருப்பாங்க. நீ முதல்ல குழந்தையாரு, உன்னால் பெண்களுக்கு எந்த ஆபத்தும் வராதுங்கிற உத்தரவாதத்தை பெண்களுக்கு உணர்த்து. அப்போ தான் பெண்கள் வந்து உன்னை வழி நடத்துவார்கள். அது உனக்கு செய்கிற உதவி. பெண்கள் ஏன் ஆண்களை வழி நடத்தணும்? அது பெண்கள் செய்கிற உதவி. ஆண்களுக்கு பெண்கள் செய்கிற உதவி. வேலை மிச்சம், டென்ஷன் மிச்சம் ஆண்களுக்கு. ஏன்னா பெண்கள் குருவாக இருக்கும்போது பெண்கள் அவங்க ஒரு குடும்பத்தை ஆட்சி செய்வது, கூட்டு குடும்பத்தை ஆட்சி செய்வது, அந்த தெருவை ஆட்சி செய்வது, அந்த ஊரை ஆட்சி செய்கிற தலைவிகளாக இருக்கும்போது எல்லா டென்ஷனையும் பெண்களுக்கு தான். எல்லா பொறுப்பு, எல்லா நிர்வாகம், எல்லா ஒரு டென்ஷன், வாழ்க்கையே டென்ஷன். ஆண்கள் மட்டும் கூலாக இருப்பான், அவன் உதவியாளர். பெண்கள் சொல்கிற வேலையை மட்டும் செஞ்சுட்டு ஆண்கள் வந்து டென்ஷன் இல்லாமல் இருப்பான். அப்படி தான் ஆண்கள் வந்து மென்மையானவர்களாக மாறுவார்கள். அப்படி தான் குழந்தையாக மாறிடுவான், அவனை உதவியாளராக மாற்றிடணும். எல்லா பொறுப்பையும் பெண்கள் ஏற்றுக்கும் போது பெண்களுக்கு வந்து அந்த தலைவலி பெண்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி எல்லா பொறுப்பும் ஆண்கள் கையில் இருக்குது. இந்த உலகத்தை நிர்வகிக்கிற இந்த இயந்திர அறிவியல் உலகை நிர்வகிக்கிற பொறுப்பு ஆண்களுடைய கையில் இருக்குது. அதனால் ஆண்கள் ரொம்ப டென்ஷனாக இருக்கான். அதனால் என்ன பண்ணுறான், பெண்களை அடிக்கிறான், திட்டுறான். அப்படி ஆகும்போது வேறு வழி இல்லை. ஏன்னா டென்ஷன் யாருக்கிட்ட இருக்கோ, பொறுப்பு யாருக்கிட்ட இருக்கோ, அவங்க வந்து கோபத்தில் தனக்கு கீழே உள்ளவங்கள திட்டுவாங்க, அடிப்பாங்க வழி நடத்துறதுக்காக. அதனால் ஆண்கள் கையில் பொறுப்பை ஒப்படைக்கக்கூடாது, நிர்வாகத்தை ஒப்படைக்கக்கூடாது. ஒப்படைச்சா அவன் வந்து குழந்தையாக இருக்க வேண்டியவன். அவன் வந்து குழந்தையாக இருக்கிறவங்க வேண்டிய கையில் போய் நீ பொறுப்பை ஒப்படைச்சிங்கன்னா அவன் இந்த மாதிரி ஆகிடுவான், ஆண் சர்வாதிகாரியாக உயர்ந்து விடுவான். பொறுப்பு, அதாவது தலைமை பொறுப்பு யாருக்கிட்ட இருக்கோ அவங்க வந்து ரொம்ப கோபக்காரங்களாக தான் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து அவங்க எப்போவும் நம்மக்கிட்ட அன்பாக இருக்கணும் அப்படின்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. எப்போ எப்படி இருப்பாங்கன்னே சொல்ல முடியாது. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க பணிஞ்சு போகணும். அது மாதிரி தான் பெண்கள் எப்போ கோவப்படுவாங்க, எப்போ இது பண்ணுவாங்க அப்படிங்கிறது எப்போ தெரியும். அந்த மாதிரியெல்லாம் பெண்கள் கையில் பொறுப்பை ஒப்படைக்கும்போது பெண்கள் எப்போ கோவப்படுவாங்க, எப்போ அடிப்பாங்க, ஆண்களை எப்போ உதைப்பாங்க, எப்போ மிதிப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. திட்டுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஆண்கள் அதை வாங்கிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். பெண்கள் எப்போ வேணாலும் அடிப்பாங்க, எப்போ வேணாலும் திட்டுவாங்க, அது வாங்கிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஆண்கள் வந்து இன்னும் தயாராக இருக்கணும், மென்மையாக இருக்கணும். அப்போ தான் அந்த பெண்கள் அந்த தலைமை இடத்துல சுதந்திரமாக இருக்க முடியும், பயம் இல்லாமல். ஆண்களை பற்றின பயமே இருக்கக்கூடாது. எங்கே எதாவது பேசினா அவன் நம்மளை திருப்பி அடிச்சிருவானோ அப்படிங்கிற அந்த சின்ன பயம் கூட ஆண்கள் மேலே இருக்கும். ஆண்களை பற்றி பெண்களுக்கு இருக்கவே கூடாது. அப்போ தான் அந்த பெண்கள் வந்து குருவாக இருக்க முடியும். ஒரு குருவுக்கு தனக்கு கீழே உள்ளவங்களை பற்றின அந்த அச்சுறுத்தல் இருக்கக்கூடாது. என்ன தான் திட்டினாலும் அடித்தாலும் ஒருவேளை ஆண்கள் வந்து ரொம்ப பெண்களுக்கு என்ன மாதிரி பயம் இருக்கணும்னா,
ரொம்ப ஆண்களை அவமானப்படுத்துகிற மாதிரி எதாவது அடிச்சிட்டா கோவிச்சிக்கிட்டு போயிடுவான், வீட்டுக்கு போயிடுவான், வேற எங்கேயா போயிடுவான் அப்படிங்கிற பயம்தான் பெண்களுக்கு இருக்கணுமே தவிர அடிச்சுட்டா அவன் திருப்பி அடிச்சிருவான் அப்படிங்கிற பயம் பெண்களுக்கு இருக்கவே கூடாது. அந்த பயம் வந்துச்சுன்னா பெண்கள் எனக்கு இந்த பதவி வேண்டாம், நீயே வச்சுக்கோ அப்படின்றவாங்க. அதனால் பெண்களுக்கு எந்த பயம் இருக்கணும்னா, ஆண்களை பற்றி ஒருவேளை வேகமாக அடிச்சிட்டோம், வேகமாக திட்டிட்டோம் அப்படின்னா அவன் கோவிச்சிக்கிட்டு எங்கேயாவது போயிடுவான், எங்கேயாவது அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவான், அல்லது அப்படி நம்மக்கிட்ட பேச மாட்டான் அப்படிங்கிற பயம்தான் பெண்களுக்கு இருக்குமே தவிர, அல்லது அழுவான் ரொம்ப கவலைப்படுவான், நம்மளை விட்டு போயிடுவான் அப்படிங்கிற பயம்தான் பெண்களுக்கு இருக்கணும். அந்த பயம்தான் பெண்கள் ஆண்கள்கிட்ட அவங்கக்கிட்ட எவ்வளோ தான் பொறுப்பு இருந்தாலும், நிர்வாகம் இருந்தாலும், டென்ஷன் இருந்தாலும் ஆண்கள்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக பழகிறதுக்கு என்ன பயம் காரணமாக இருக்குன்னா, அவன் திருப்பி அடிச்சிருவான் அல்லது திருப்பி திட்டிப்பிடுவாங்கிறதுலாம் காரணம் கிடையாது. எங்கே நம்மக்கிட்ட பேச மாட்டான், கோச்சிக்கிட்டு 2-3 நாளாக பேச மாட்டான், அல்லது சாப்பிட மாட்டான், அல்லது கோச்சிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவான், அல்லது நம்மளை பிடிக்காமல் வேற எங்கேயா போயிடுவான் அப்படிங்கிற அந்த ஒரு பயம்தான். அதனால தான் அதுதான் பெண்கள் ஆண்கள்கிட்ட கட்டுப்பாடாக அவனை அடித்தாலும் அடிக்கிறதுலையும் திட்டுறதுலையும் ஒரு அளவு இருக்கணும், ஒரு வரமுறை இருக்கணும் அப்படிங்கிறதுல பெண்கள் கவனமாக இருக்கிறதுக்கு, எங்கே ஆண்கள் அவனை புண்படுத்தி விட்டால், ரொம்ப அவமானப்படுத்துகிற மாதிரி அடிச்சிட்டாலோ திட்டாலோ எங்கே நம்மளை விட்டு போயிடுவான், அப்படி நம்மளை விட்டு நம்ம கூட இருக்க மாட்டான் அப்படிங்கிற பயம்தான் காரணமாக இருக்க வேண்டும். மற்றபடி அவன் திருப்பி அடிச்சிருவான் அப்படிங்கிற பயம்லாம் இருந்ததுன்னா பெண்களுக்கு அந்த மாதிரி பொறுப்பெல்லாம் விரும்ப மாட்டாங்க. அப்படி ஒரு பொறுப்பே எங்களுக்கு தேவையில்ல, அதை நீயே வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி கையில் அப்படி ஒரு பயம் வரும்போது தான் பெண்கள் இன்றைக்கி அடிமையாயிட்டாங்க. ஆண்கள் ரொம்ப மிரட்டுவர்களாகவும் வன்முறை, இது ஆண்களின் உலகம். இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் அப்படி தான். இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு வரைக்கும் பெண்களால் அந்த தலைமை பதவியை ஏற்றுக்கொள்ள முடியாது. பெண்கள் தலைமை பதவிங்கிறது ஆண் பெண் இருவரும் சேர்ந்து அந்த பெண்ணிடம் ஒப்படைப்பது. இப்போ ஆண் தலைமை பதவிங்க எப்படி அடைஞ்சான் அப்படின்னா, அவன் பெண்களிடமிருந்து பறித்து கொண்டான். பெண்களை அடிமைப்படுத்தி, அடித்து, அவமானப்படுத்தி, அடக்கி ஒடுக்கி அவளிடமிருந்த தலைமை பதவியை இப்பொழுது இவன் பறித்து கொண்டான். ஆனால் பெண்ணிடம் இருக்கிற தலைமை பதவிங்கிறது 2 பேருமே எடுத்து, ஆணும் பெண்ணும் சேர்ந்து அந்த தலைமை பதவியை பெண்கள்கிட்ட கொடுக்குறாங்க. நீங்கள் தான் எங்களுக்கு வழி நடத்தணும், நீங்கள் தான் எங்களை குருவாக இருக்கணும், தயவுசெய்து நீங்கள் தான் எங்களை வழிநடத்த வாங்க அப்படின்னு பெண்கள்கிட்ட கொடுக்குறாங்க. அதுதான் பெண்களுடைய தலைமை பதவிக்கும் ஆண்களுடைய தலைமை பதவிக்கும் உள்ள வித்தியாசம். இன்றைக்கி ஆண்கள் சர்வாதிகாரியாக இருக்காங்கன்னா அது எப்படின்னா பெண்கள்கிட்ட பறித்தது. நாளைக்கு ஏன் இந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் 2040 அப்புறம் பெண்கள் மனித வாழ்க்கையின் தலைமை பொறுப்பை ஏற்று வழிநடத்துவார்கள். அது எப்படின்னா பெண்கள் பறித்ததல்ல, ஆணும் பெண்ணும் சேர்ந்து பெண்ணிடம் கொடுத்தது. எங்கள் ஆண்கள் ஒத்துக்கிட்டாங்க, எங்களால் மனித இனத்தை பாதுகாப்பாக வழிநடத்த முடியாது, எங்களால் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை உருவாக்க முடியாது, மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் எங்களால் வழிநடத்த முடியாது, எனக்கு ஒன்றுமே தெரியாது ஆண் என ஒப்புக்கொண்டு அதை பெண்ணிடம் ஒப்படைத்து விடுகிறான் அந்த பொறுப்பை. அப்படித்தான் பெண்கள் மனித வாழ்க்கைக்கு குருவாக இருக்க போகிறார்கள். அனைத்துக்குமே, தொழில் எல்லாத்துக்குமே, எல்லா நடைமுறைக்குமே யார் குருன்னா பெண்கள் தான்.